மூப்பனாருடைய நினைவு நிகழ்ச்சியில எடப்பாடி பக்கத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஆனாலும் 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி ஒரு பேசிக்கிற மாதிரியே தெரியலையே அந்த போட்டோவை பார்த்தா. ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது. எடப்பாடியை வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு அரசியல். அது எடப்பாடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் தெரியும். ஆரம்பத்துல அண்ணாமலை கொஞ்சம் ஏமாறதுக்கே இருந்தாரு. எங்க ஆடி டீம் அதை அலர்ட் பண்ணணும். நாங்க எதுனாலும் நாங்க எங்க கிளைமை வச்சிருவோம். நாங்க அலர்ட் பண்ணோம். இப்போ அண்ணாமலை தெளிவா உணர்ந்துகிட்டாரு. டெல்லி இதுல பண்றாரு. இப்போ அண்ணாமலைக்கு நோக்கம் தான் எடுத்த 11.4% உரிய சீட்டை வாங்கணும். முடிவெடுத்தாச்சு. இப்போ அவரோட ஐபிஎஸ் ஆஃபீஸர், மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், முடிவெடுக்கிறதுக்கு வர அவர் மாறுபட்ட கருத்தை சொல்லுவார். முடிவெடுத்தா எடுத்த முடிவுக்கு தக்கன போயிடணும். இப்போ முடிவெடுத்தாச்சு எடப்பாடி சிஎம்னு. பட் அந்த முடிவில் சீட் ஷேரிங் முக்கியம். இதுக்குள்ள நிர்மலா சீதாராமன், மோடி, பிஎம்ஓ, ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை உரிய சீட்டு கிடைக்கலன்னா நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அவங்களுக்கு இருக்குது. ஆர்டி டீம் நாங்கள் அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். சசிகலா விஷயத்தில் நாங்கள் ஜெயித்தது 100% ஜெயித்தோம். வெற்றி எங்களுக்கு தான்.